இட்லி கடை படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி படம் வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு படம், ஒரு நார்மல் கமர்ஷியல் படம் மாதிரி இல்லை. ஒரு முன்னோர்கள் வழிபட்ட எல்லாத்தையும் நம்ம பின்தொடர்ந்து வழிபடணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம பூர்வீக தொழில் என்னவோ அந்த தொழிலை வந்து எல்லாருமே ஒரு நல்ல தொழிலாக இருந்தால் அந்த தொழிலை எடுத்து நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்னென்னா, நம்மளோட வளர்ச்சிக்காக நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறோம். அதுக்கப்புறம் நம்மளோட பெற்றவங்க, நம்மளோட உறவினர்கள், அவங்க கூடலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. சில டைம் அவங்க இறந்துட்டாலும் நம்மளால் வர முடியல, அவங்க இறந்ததுக்கப்புறம் வரும். அந்த மாதிரி நிறைய நம்ம மிஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஒரு இட்லி கடை அப்படின்னு ஒரு டைட்டிலை வச்சு இவ்வளோ பெரிய சூப்பரான விஷயத்தை சொல்ல முடியும்னா அது தனுஷ் அண்ணனால் மட்டும்தான் முடியும். ஏற்கனவே அவர் நிறைய அவார்டு வாங்கியிருக்காரு, இந்த படத்துக்கும் நிறைய அவார்டு வாங்குவாருன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அருண் விஜய் ரொம்ப ரொம்ப சூப்பராக அவரோட கேரக்டரை பண்ணியிருக்காரு. இது என்னை அறிந்தாலில் வர மாதிரி இருக்காது, பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. பார்த்திபன் சார் வந்து ஒரு நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ் கேரக்டராக பண்ணியிருக்காரு. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் கேரக்டராக பண்ணிவிட்டு அவர் வந்து ஹீரோவுக்கு ஒரு நல்லது பண்ணுவார், அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஊருக்கும் நல்லது பண்ணுவார், அது ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேனன் அண்டு தனுஷ் பேர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்களுமே அவங்களுக்கு பண்ண ஒரு கெடுதலை வந்து ரொம்ப சூப்பராக மன்னிச்சிருவாங்க தனுஷை. அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து ஹீரோவோட தப்பு, தனுஷோட தப்பு அப்படின்னு என்னன்னு பார்த்தா, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காமல் அவர் ஃபாரின்லேருந்து இந்தியாவுக்கு வந்துடுவார். அதுதான் அவர் பண்ண தப்பாக இருக்கும். அதுக்காக பழி வாங்குறதா தான் அருண் விஜய் நடிச்சிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாமே சூப்பர் படத்தில். பாட்டு வந்து ஜிவி வந்து ஒரு மண்மனம்காக ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. அந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக, அதுக்காகவே அவருக்கு எத்தனை அவார்டு வேணால் கொடுக்கலாம். ராஜ்கிரண் சார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்பாவாக பிரமாதமாக கலக்கியிருக்காரு. அமரனில் நடித்தவங்களும் அம்மாவாக நடிச்சிருக்காங்க, அதுவுமே சூப்பர். ஓவராலாக படம் வந்து நிறைய அவார்டு வாங்க போகுது. தனுஷ் அண்ணன் ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லலாம். ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு ஆக்டராகவும் சரி, ரெண்டுமாவே ஜெயிச்சிட்டாரு. சத்யராஜுமே பயங்கரமாக கலக்கியிருக்காரு அவரோட கேரக்டரில். அருண் விஜய்க்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஓவரால் படம் வந்து எக்ஸலண்ட், மைண்ட் ப்ளோயிங். எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்குற மாதிரி ஒரு படமாக இருக்குது. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.